நான் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தசிந்த் பேங்க் ஷேரோட ரேட் ஏன் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்ச் 11. இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் சில ஷேர்ஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், சில ஷேர்ஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். இப்படி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இந்தசிந்த் பேங்க் பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இன்றைக்கி ஒரே நாளில் அந்த ஷேரோட ரேட் 26% மேலே டவுன் ஆகிருக்குங்க. புது 52 வீக் லோவை உருவாக்கியிருக்கு. தொடர்ந்து 5 நாளாக சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த இந்தசிந்த் பேங்க் இன்றைக்கி ஒரு நாளில் ரொம்ப சிவியராக டவுன்ஃபாலாக பார்த்துருக்குது. இப்போ இந்தசிந்த் பேங்க் அடி வாங்கிறது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்கிற பந்தன் பேங்க், RBL, சிட்டி யூனியன் பேங்க், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் உட்பட சில ப்ரைவேட் பேங்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடை சந்திச்சிருக்கு. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, சென்செக்ஸ், நிஃப்டி இதோட மூமெண்ட்டை விட பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் வந்து சிவியராக இருக்கிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ராகர் வந்து பார்த்திங்கன்னா இந்தசிந்த் பேங்க் தான். ஸோ இந்த இந்தசிந்த் பேங்க் ஷேரோட ரேட் ஏன் குறையுது, எப்போ இந்த குறைவு வந்து இந்த சரிவு வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்தசிந்த் பேங்க் ஏன் விழுதுன்னா 3 வெவ்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரீசன், மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிபன்சிஸ் இன் டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்டிங்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிபன்சிஸ் இன் டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஃபாரின் கரன்சிஸை டீல் பண்ணுவாங்க. அப்படி டீல் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றத்தில் அந்த கம்பெனி வந்து, அதாவது அந்த பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஹெட்ஜிங் மெஷர்ஸ் எடுப்பாங்க. அந்த ஹெட்ஜிங்க்கு ஆகிற காஸ்ட் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க இந்தசிந்த் பேங்க். இது இன்டர்னல் ஆடிட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்கால்குலேட் பண்ணினதுனால கிட்டத்தட்ட இந்த பேங்க்குக்கு 1530 கோடி ரூபாய் லாஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த பேங்க்கோடைய நெட்ஒர்த் 2.35% வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா 2.35% வந்து டிக்ளைன் ஆகிறது கண்டிப்பாக ஏர்னிங்ஸ்லேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். Q4 FY25லேயோ இல்லை Q1 FY26லேயோ இதுக்கான இம்பேக்டை நம்ம கண்கூட பார்க்க முடியும். RBIயோடைய கம்ப்ளைண்ட்ஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் வருங்க இவங்களுக்கு. இப்போ தான் ரீசெண்டாக இந்தசிந்த் பேங்க்கோடைய CFO ரிசைன் பண்ணினார். CEOக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க RBIகிட்ட. ஆனால் RBI 1 வருஷத்துக்கான எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி வரிசையாக நிறைய நெகட்டிவ் நியூஸ். அதில் இன்றைக்கி வந்தது தான் டாப் நியூஸ். டிஸ்கிரிபன்சிஸ் இன் டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ். ஸோ இதனால தான் பிக்கஸ்ட் ஃபால், ஒரே நாளில் சிங்கிள் டேயில் ஒரு பிக்கஸ்ட் ஃபால் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்த இந்த பிக்கஸ்ட் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 2020 என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ இந்த ஷேரு அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்தசிந்த் பேங்க்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 1576 ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த ரேட்லேருந்து இப்போ இருக்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55% டவுன் ஆகிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கலான்னு நினச்சிங்கன்னா இது ரைட் டைம் கிடையாது. உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க. ஆல்ரெடி இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஆவரேஜிங் பண்ணுறதை விட. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.